இன்னைக்கு நிறைய மீன்கள் உயிரோட நம்ம வலையில வந்துருச்சுங்க. நம்ம அந்த வலை பிடிக்கும் போது தான் ஒவ்வொரு மீனும் வந்து மாட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கடல்ல பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருக்கனால ஒரு கடல் காக்கா ஒண்ணு நம்ம போட்டு பக்கம் ஒதுங்கிச்சுங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பறவையோட கால் பாருங்க, துடுப்பு மாதிரி பார்க்க ரொம்பவே அழகா இருந்துச்சுங்க. இந்த பறவை நைட்டு ஃபுல்லா நம்ம போட்டு தான் இருந்துச்சு. மறுநாள் வெயில் அடிச்சோன்னா பறந்து போயிட்டுங்க. இந்த மலை இப்ப நம்ம 2 கட்டாப் வலையை வந்து வாங்கியிருக்காங்க. அந்த 2 கட்டாப் வலையை வாங்கினதுல நமக்கு எவ்வளவு மீன்கள் வந்து கிடைச்சிருக்கு பாருங்க. நமக்கு இன்னைக்கு மேக்ஸிமம் கேர மீன்கள் தாங்க கிடைச்சிருக்கு. இப்ப பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரிகளை வைக்க வேண்டியதான். இனிமே அடுத்த கட்டாப் வலையை பிடிக்கிறதுலாம் அடுத்த எபிசோட்ல வருங்க. இப்ப பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே ஐசரிகளை வச்சிரும். நம்ம ஒவ்வொரு நாளுமே கடல்ல வலை விட்டு மீன்கள் பிடிச்சிருப்பாங்க. அந்த பிடிச்ச மீன்கள் எல்லாம் இந்த மாதிரி ஐசரிகளை இறக்கும் போது ஒரு ஆள் வந்து என்னென்ன மீன்கள்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத கணக்கு வந்து வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா கணக்கு வைக்கிறது மூலமா தான் நம்ம கடைசி கடல்ல நம்ம கரைக்கு போகும்போது நம்ம எவ்வளவு மீன்கள் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறது தெரியும். நம்ம ஒவ்வொரு கட்டாப் வலையிலுமே மீன்கள் பிடிச்சிருப்போம். அந்த கட்டாப் வலை முடிஞ்ச உடனே அந்த பிடிச்ச மீன்கள் எல்லாத்தையுமே நம்ம ஐசரிகளை வச்சிருவோம். எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்ம மீன்களை ஐசரிகளை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு மீன்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவை நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஆழ்கடல்ல ஃபேவரட்டான ஒரு பீஸ் இருக்கும்ல, அது என்ன பீஸ் அப்படிங்கறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்றது மூலமா நம்ம நண்பர்களுக்கு என்னென்ன மீன்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கறத நானும் தெரிஞ்சுக்கிடுவேன். சோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. உயிரோட ஒரு டால்பின் மீன் மாட்டிட்டு வந்துருச்சுங்க. டால்பின் மீன் எப்பவுமே நம்ம கடல்ல வந்து பிடிக்க மாட்டோம். அப்படி நம்ம வலையில மாட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை உயிரோட கடல்லே விட்டுருவோம்.